இன்னைக்கு காலையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் தமிழகம் முழுவதும் பயங்கர வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த நியூஸை கேட்ட பலருமே பயங்கரமான ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் எதனால இறந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவரை ட்ரீட் பண்ண டாக்டர் பிருத்திவி மோகன் தாஸ் இப்போ ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு நுரையீரலில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அந்த காரணத்தினால தான் அவர் நிறைய மெடிக்கேஷன்ல இருந்தாரு. சென்னையில் மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் போய் பல சிகிச்சைகள் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த சிகிச்சை எல்லாமே ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான் இருந்துட்டு இருந்துச்சு. மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு விஜயகாந்த் அவர்களை 26ஆம் தேதி கொண்டுட்டு போயிருந்தாங்க. அண்ட் அவர் ரெகுலர் செக்அப்காக தான் போயிருந்தாரு. அண்ட் ரெகுலர் செக்அப் முடிச்சுட்டு அவர் இன்னைக்கு வீடு திரும்புவார்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் அவருக்கு மூச்சு விடுறதுல ஒரு சில கஷ்டங்கள் இருந்தனால அவருக்கு இன்னும் ஒரு சில செக்அப் எடுக்கப்பட்டப்போ அவருக்கு கொரோனா பாதிப்பு இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் செய்யப்பட்ட உடனே அவர் வென்டிலேட்டர் மூலியமா ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவர் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னும், அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில, அதாவது 28ஆம் தேதி காலையில அவரோட உயிர் அவரை விட்டு பிரிந்தது அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில அவர் போட்டிருந்திருக்காரு. அவர் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்தை கேட்ட எல்லாருமே மிகப்பெரிய சோகத்துல தான் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நிறைய பேர் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.